இந்த லக்னத்தின் மிகப்பெரிய யோகாதிபதி 9க்கும் 10க்கும் உடைய ராஜயோகாதிபதின்னு சொல்லுவோங்க. அதாவது ஒரு கிரகம் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதி ஆகுமானால் அதை ராஜயோகாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவர் தாங்க, சனி பகவான் தான் ரிஷப லக்னத்திற்கு. எந்த நிலையிலும் சனி வலுப்பெறுவது நன்மை. எந்த நிலையிலும் அவர் உச்சமானா கூட 6ல் தான் போய் உச்சமாவார். 10ஆம் அதிபதி 6ல் உச்சமாவதும் 9ஆம் அதிபதி 6ல் உச்சமாவதும் தான் இருக்கின்ற தொழில் தான் இருக்கின்ற வேலையில் நல்ல உயர்நிலையை கொடுக்கும். ஆனால் என்ன ஒன்று, கஷ்டப்பட்டு முன்னேறினாதான் அங்கே வழி கிடைக்கும். ஆனால் இவர் போய் 12ல் நீசமாகிறார்னு வச்சுங்களேன், சிலருக்கு தொழில் அமையாமல் இருக்கும். ஆனால் வெளியூர் போனால் பொழைச்சிக்கிடலாம். அதே போல் அவர் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல திக்பலம் ஆகிறாருன்னா வெளியூர் போனால் பொழைச்சிக்கிடலாம். அந்த விதத்தில் சனி தசை நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ சனி தசை எந்த நிலையிலும் பெரும்பான்மையாக நன்மையையே தரும். ஒரு சில நிலைகளில் சரியில்லாத சாரம், இந்த ராகு கேதுக்களின் தொடர்பு, சூரியன் செவ்வாயின் தொடர்பு இப்படி பெற்று மாட்டிக்கும் போது தான் இந்த சனி தசை தொந்தரவு பண்ணுமே தவிர மற்றபடி சனி தசை முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதே போல் ராகு கேதுக்கள் அன்பர்களே, ராகு கேதுக்களை பொறுத்த மட்டிலும் இவர்களுக்கு ஆதிபத்தியம் கிடையாது என்பதனால் இந்த வீட்டில் அமர்ந்தால் அந்த வீட்டில் அமர்ந்தால் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு எந்த ஆதிபத்தியமே கிடையாது. அப்போ இவர்கள் எந்த வீட்டில் அமருகிறார்களோ அந்த வீட்டின் பலனையே முதன்மையாக செய்வார்கள். பொதுவாக ராகு கேதுக்கள் 2 பேருமே 3, 6, 10, 11ஆம் இடங்களில் அமர்வது அப்படிங்கிறது நன்மை. அந்த விதத்தில் ரிஷப லக்னக்காரர்களுக்கு கடக வீட்டிலோ துலாம் வீட்டிலோ அல்லது உங்களுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டிலோ அல்லது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகர வீட்டிலோ அமருகின்ற பட்சத்தில் அவர் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் தருகின்றார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதாவது ரிஷபத்திற்கு மணிக்கணும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலேயோ அல்லது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்திலேயோ அவர் அமருகின்ற பொழுது நல்ல ஏற்றங்களை தருகின்றார். சரிங்களா? ஸோ ராகு கேதுக்களை பொறுத்த மட்டிலும் நல்ல சாரங்கள் நல்ல அமைப்புகள்லையும் இருந்துட்டாங்கன்னா உண்மையிலேயே நல்ல உயர்நிலை அமையும். சரிங்களா? இந்த ராகு கேதுக்களுக்குன்னு ஆதிபத்தியம் கிடையாததுனால அவர்கள் அமர்ந்த 3, 6, 10, 11ஆம் இடங்களில் நன்மைகளை தந்தே தீருவார்கள் சுபகிரக தொடர்பில் இருக்கும்போது. ஸோ ரிஷப லக்னத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன ப்ரொடிக்ஷன் 40% தான். அது முழுமையாக அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தனித்தனியாக ஒவ்வொரு தசையில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? நல்லதுங்க நண்பர்களே, நன்றாக இருப்பீங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.